ஸ்னாப்ல நீங்க இப்படி மெயின்டைன் பண்ற ஸ்ட்ரீக்கை வச்சு ஸ்னாப் சாட் உங்க பாக்கெட்ல இருந்து எவ்வளவு காசு எடுக்கிறான்னு தெரியுமா? இது வெறும் 10 ரூபா சம்பாதிச்சிருந்த இடத்துல 1000 ரூபா சம்பாதிக்க வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ரீக் அடிக்ஷன் அப்படின்னா ஆப்ஸ் கஸ்டமரோட என்கேஜ்மெண்ட்டை டெய்லி பூஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கறது. ப்ரோ, என் ஃப்ரெண்டுக்கு ஸ்ட்ரீக் அனுப்புறதுக்கும் அவன் ப்ராஃபிட் பார்க்கறதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, டார்லிங் இப்போ சொல்றதை கேளுங்க. ஸ்ட்ரீக் ஹேபிட்ங்கிறது ரிட்டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். கம்பெனிஸ்க்கு நல்லாவே தெரியும், நீங்க எந்த விஷயத்தை டெய்லியும் பண்றீங்களோ இட் பிகம்ஸ் a habit. ஆப் போன்ல இருந்து டெலீட்டே ஆகாது. செகண்ட், பிரீமியம் ஃபீச்சர். நீங்க இவ்வளவு நாள் ஆசையா மெயின்டைன் பண்ண அந்த ஸ்ட்ரீக் கண்டிப்பா ஒரு நாள் மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த இடத்துல நீங்க சைக்காலஜிக்கலா பிரேக் ஆவீங்க. அப்போ அவன் உங்களுக்கு கொடுக்குற அந்த மருந்து தான் இந்த ரெஸ்டோர் ஃபீச்சர். இதை வாங்கினா உங்க ஸ்ட்ரீக் ரீஸ்டோர் ஆயிரும்னு சொல்லுவான். ஸோ உங்க பிரெயினும் இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெசிஸ்ட் பண்ணி பே பண்ணி ரெஸ்டோர் பண்ணிடலான்னு புஷ் பண்ணும். அங்கதான் அவன் காசு பார்த்துறான். அண்ட் இது மட்டும் இல்ல, அவன் கொடுக்குற ரிவார்ட்ஸ் லைக் ஸ்ட்ரீக் அச்சீவ் பண்ணா பேட்சஸ் அண்ட் மெடல்ஸ்க்கெல்லாம் மயங்கி இந்த ஸ்ட்ரீக்கை நீங்க விடாம மெயின்டைன் பண்ணும்போது அந்த ஆப்ஸ்ல ஒரு என்கேஜ்மெண்ட் கிரியேட் ஆகும். அந்த டைம்ல உங்களுக்கு அவன் நிறைய ஆட்ஸ் காட்டி செமையா ப்ராஃபிட்டும் பார்க்கறான். which again makes him richer and you poor. அண்ட் இப்படி தான் இந்த ஸ்ட்ரீக் எஃபெக்ட்டை யூஸ் பண்ணி ஸ்னாப் உங்களை வச்சு நிறைய சம்பாதிக்கிறாங்க. மணியை வச்சு இல்ல, உங்க டைமை வச்சு. அண்ட் இதை விடாம ஸ்ட்ரீக் அனுப்புற உங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.